வணக்கம். அமெரிக்கா தமது வெளிநாட்டு வர்த்தகத்தில் சமநிலையை ஏற்படுத்தும் வகையில் பதில் வரி விதித்துள்ளது தெரிந்த விஷயம்தான். அந்த நடவடிக்கை உலக வர்த்தகத்தையே ஆட்டம் காண வைத்துள்ள நிலையில் அதனால் சீனா அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. அதற்காக சீனா அமெரிக்காவுக்கு பல வழிகளில் பதிலடிகளை கொடுத்தும் வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் தன்னிச்சையான வர்த்தக கொள்கையை எதிர்ப்பதற்கு இந்தியாவும் இணைய வேண்டும் என்று சீனா அழைப்பு விடுத்துள்ளது. டெல்லியில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் யூஜிங் எக்ஸ் தளத்தில் இது பற்றி பதிவிட்டுள்ளார். இரண்டு பெரிய வளர்ந்து வரும் நாடுகளான இந்தியாவும் சீனாவும் இணைந்து அமெரிக்காவின் வர்த்தக தடைகளை எதிர்க்க வேண்டும் என்று யூஜிங் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரி விதிப்பு மூலம் நடத்தப்படும் வர்த்தக போர்கள் ஒருபோதும் வெற்றி பெற்றதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது சீனா அமெரிக்காவுக்கு எதிராக பதில் வரி விதித்துள்ளது. ஆனால் இந்தியா சமரச முன்முயற்சிகளுக்கே முன்னுரிமை அளித்து வருகிறது. இந்த சூழலில் சீனா தமது அணியில் இந்தியாவை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறது. அதற்கு இந்தியா இதுவரை எந்த விதத்திலும் பதிலளிக்கவில்லை. இதற்கிடையில் ஏப்ரல் 2 ட்ரம்ப் அறிவித்த பதில் வரி நடவடிக்கைகள் இன்று முதல் அமலுக்கு வருகின்றன. அதன்படி சீனாவின் பொருட்களுக்கு அதிகபட்சமாக 104% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்தியாவின் பொருட்களுக்கு 26% பதில் வரி விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவிற்கு விதிக்கப்பட்டுள்ள வரி மிகவும் குறைவாகும். அதனால் இந்தியா சீனாவுடன் இணைந்து அமெரிக்காவை எதிர்க்க வேண்டுமா அல்லது நமக்கு குறைவான வரியை விதித்துள்ளதால் மாற்று வழிகளை சிந்திக்க வேண்டுமா என்பது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள்.